அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் மதுரை ஸ்பெஷல் பால் பண்ணு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1 கப் மைதாவுக்கு 1/4 கப் தயிர், கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 2 டீஸ்பூன் மிக்சியில் நல்லா பொடி பண்ண சர்க்கரை, இதோட ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் போடுறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து வச்ச தயிர் மிக்ஸை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே மாவோடைய 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அடுத்து சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம போண்டாக்கெலாம் மாவு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த தண்ணி பதமாக இருக்கும் இல்லையா, கட்டியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அரை மணி நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷம் கலந்துட்டு அரை மணி நேரமாக மாவு நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்கு சிரப் தயார் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு 1 கப் நான் எடுத்திருக்கேன். சுகரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி குலாப் ஜாமுனுக்கெலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இறக்கி வச்சிடணும். பிசு பிசு தன்மை வந்தோடனே இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுங்க. குட்டி குட்டியாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சின்னதாக தான் போட்டேன், அதே நல்லா பெருசாக உப்பி வந்துருச்சு. சூப்பராக நல்லா குண்டு குண்டுன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டால் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே இழுத்துரும். 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம பால் பன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. மேலே இந்த மாதிரி நான் தேங்காய் தூள் சேர்த்துருக்கேன், டெசிகேட்டட் கோகோனட். சூப்பரான மதுரை ஸ்பெஷல் பால் பன் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.